இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நேரம் ஸ்க்ரோல் பண்ணுறதுனால பிரெயின் ரொம்ப பாதிக்குது, அதிலேருந்து வெளியே வாங்க அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது பார்க்குறப்ப எல்லாருக்கும் தோணியிருக்கும், இவன் என்ன ஊருக்கே உபதேசம் பண்ணுறா, இவன் முதல்ல அதை ஃபாலோ பண்ணுறாளா அப்படின்ட்டு. நான் இன்ஸ்டாகிராமை விட்டு 1 மந்த் மேலே ஆகுது இப்போது. இந்த ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருந்தேன் இல்லையா, இது நிறைய புக்ஸ் படித்தேன். அதை பற்றி தான் நான் பேசலான்னு நினச்சேன். இதெல்லாம் தான் நான் படித்த புக்ஸ். லியோனார்டோ டா வின்சி அவங்களோட வாழ்க்கை வரலாறு. இது வந்து குழந்தைங்களுக்கு படிக்கிற மாதிரி இல்லுஸ்ட்ரேஷனோடு இருந்தது. ஸோ அதுதான் வாங்கி படித்தேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. எனக்கு அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் ரோசா ரீட்டா அப்படின்னு அனிதா தேசாய் எழுதினது. ஒரு அம்மாவோட ஒரு பாஸ்ட், பொண்ணுக்கே தெரியாமல் இருக்கிற ஒரு பாஸ்ட், அதை பற்றி அந்த பொண்ணு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு இது. அது வந்து த ஃபெமிலியர்ஸ் பை ஸ்டேசி ஹால்ஸ். இது வந்து ஒரு ஃபேண்டசி நாவல். அப்படி வந்து அந்த காலத்து இங்கிலாண்டில் விச்சஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரம் பண்ணுறவங்க, அதாவது அறிவாளியான பெண்களை வந்து மந்திரம் பண்ணுறவங்க அப்படின்னு ப்ளேம் பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க அந்த காலத்து பிரிட்டிஷ் கண்ட்ரியில். அந்த இதை பேஸ் பண்ணி ஒரு ஃபேண்டசி நாவல். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது, படிக்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அண்ட் அவுட் சைடர் பை ஆல்பர்ட் கேமஸ். இவரோட இது வந்து ரொம்ப டிப்ரெஸிங்காக இருந்தது. பாடி அண்ட் பிளட் பை பென்யாமின். இவங்க எழுதின கோட் டேஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸ். அதனால் இது படித்தேன். இது எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலை. டியூஸ்டேஸ் வித் மோரி. இது வந்து ரொம்ப ஃபேமஸான புக். வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி இதில் பேசியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி நேற்று இந்த புக்கை முடித்தேன், ஆங்ஷியஸ் பீப்புள். ரொம்ப ஃபன்னியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி படித்தேன். அதை போகிற போக்கில் ஒரு கருத்து சொல்லிட்டு போகிறாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபன்னியாக இருந்தது இந்த கதை ஃபுல்லாகவே. எப்படி வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் எப்படி இருக்கணும், அப்புறம் வந்துட்டு ஒரு பேரண்ட்டாக மெயின்லி எப்படி நடந்துக்கணும், அந்த மாதிரி. நம்மளே வந்து நம்மளை மோஸ்ட் ஆஃப் த டைம் ப்ளேம் பண்ணிக்குவோம் இல்லையா. ஸோ பேட் டேஸ் ஹேப்பன், நம்மளும் இடியட் மாதிரி அப்பப்போ ஏதாவது பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு தீமில் வந்து இது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுது. இது வந்து ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். புக் படிக்க நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, புதுசாக இருக்கீங்கன்னா கூட இது படிங்க, ரொம்பவே நல்லா இருந்தது. புக் கண்டென்ட் பேசி ரொம்ப நாள் ஆச்சு. நான் மோஸ்ட்லி புக் பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த சேனலே ஆரம்பித்தேன். ஆனால் அதுவே நான் மறந்துட்டேன். அதுக்காக இதையும் சொல்லிக்கிறேன். ஓகே, பாய்.